பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எஸ் கருணாகரனை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கொங்கு பிரேம்நாத் தலைமையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தோகுமலை ஒன்றிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு கருணாகரனுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய கொங்கு பிரேம்நாத், இந்த பகுதியில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ளன. கருணாகரனை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். மேலும் குளித்தலை தொகுதியில் சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தினார். அதேபோல் வேட்பாளர் கருணாகரன் கிராமப்புறங்களில் சாலை வசதிகளை மேம்படுத்துதல், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அவர் கூறினார். கல்வி, மருத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயம் மற்றும் சிறு தொழில்களுக்கு ஊக்கமளித்து உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவிக்க தொகுதி முழுவதும் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாரபட்சமின்றி சென்றடைவதை உறுதி செய்வதே தனது முக்கிய கடமை எனவும் கருணாகரன் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் உள்ள பிரச்சினைகளை நேரடியாக முன்வைத்தனர். அவற்றை பொறுமையாக கேட்ட கருணாகரன் அனைத்தையும் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். குளித்தலை தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் மக்களின் ஆதரவை பெற வேட்பாளர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சி ஒழியணும், எடப்பாடியார் ஆட்சி வந்து மீண்டும் மலரணும், நல்ல ஒரு பொற்காலம் அமையணும். அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய ஆட்சி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் 10,000 வந்துடும். கார்டுக்கு, ரேஷன் கார்டுக்கு உங்களுக்கு மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு பணம் வந்துடும். அதே மாதிரி வந்து வருஷம் 3 சிலிண்டர் வந்துடும். மறக்காம ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நமது வீட்டு பிள்ளை, நமது அருமை வேட்பாளர், எளிய வேட்பாளர் அண்ணன் கருணாகரன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றால் நம்மளுக்கு வெடிவு காலம் பிறக்கும். சூரியன் ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை வந்து நம்ம ஜெயிக்க வைக்கணும். நம்ம நாயனர்களுக்கு அத்தனை ஓட்டும் சிந்தாம செய்யாம ரெட்டலைக்கு போடணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துங்க. நன்றி, வணக்கம். நம்மளோட சின்னம் ரெட்டலை.